शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. நன்கு அமைதியுற்று ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு இப்போது நாம் விஸ்வரூப தியானத்தை அபியாசம் செய்வோமா. விஸ்வரூப தியானம் என்பது அனைத்தையும் இறைவனாக பார்க்க பழகுவதே ஆகும். இவ்வுலகில் அனைத்தும் இறைவனின் நியதிப்படியே நடைபெறுகின்றன. அவ்வாறே நம் வாழ்விலும் அனைத்து சம்பவங்களும் இறைவனின் நியதிப்படியே நடைபெறுகின்றன. அனைத்தையும் இறைவனாகவே ஏற்றுக்கொள்வது விஸ்வரூப உபாசனை ஆகும். இதுவரை ஓர் உருவத்தில் ஓர் நாமத்தில் வழிபட்டு வந்த இறைவனை எல்லாமாக பார்க்க பழகுவது விஸ்வரூப தியானமாகும். விஸ்வரூப தியானத்தின் முக்கிய
அங்கமாக வகிப்பது ஏற்றுக்கொள்ளுதல் என்னும் தியானமாகும். அனைத்தையும் ஈஸ்வரனாகவே பார்க்க பழகுவது விஸ்வரூப தியானமாகும். இதுவரை என் வாழ்வில் நடந்த அனைத்து சம்பவங்களும் இறைவனின் நியதிப்படியே நடைபெற்றன. அவற்றை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். அவ்வாறே இப்போது நடந்து கொண்டிருக்கும் அனைத்து சம்பவங்களும் ஈஸ்வரனின் நியதிப்படியே நடைபெறுகின்றன. அவற்றை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றேன். அவ்வாறே இனி வாழ்க்கையில் நடைபெற இருக்கும் அனைத்து சம்பவங்களும் இறைவனின் நியதிப்படியே நடைபெறுகின்றது. இறைவனின் நியதியை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகுவது என்பது மிகப்பெரிய விஸ்வரூப உபாசனை ஆகும். இறைவனே எல்லாமாக இருக்கின்றார். இறைவனை தவிர எதுவும் இல்லை. நம் வாழ்வில் நடக்கும் சந்தோஷங்களை நாம் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கின்றோம். அவ்வாறே நம் வாழ்வில் நடக்கும் விரும்பத்தகாத கசப்பான நிகழ்ச்சிகளையும் நாம் இறைவனின் நியதி என்று ஏற்றுக்கொள்ள பழகுவது விஸ்வரூப தியானமாகும். இறைவனால் மறுக்கப்பட்டதை யாராலும் உனக்கு வழங்க முடியாது. இறைவனால் மறுக்கப்பட்டதை யாராலும் உனக்கு வழங்க முடியாது. இறைவனால் வழங்கப்பட்டதை யாராலும் மறுக்க முடியாது. இறைவனால் மறுக்கப்பட்டதை யாராலும் வழங்க முடியாது. இந்த கருத்துக்கள் நம் ஆழ்மனதில் பதியத் தொடங்கும் போது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்து அமைகின்றது. இறைவனின் திட்டப்படியே அனைத்தும் நடைபெறுகின்றன. நம்முடைய ராகத்வேஷத்தின் காரணமாக அவற்றை நாம் ஏற்க மறுக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நம் மனது அவற்றை ஏற்க மறுக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த அறிவை கொடுத்து நாம் இந்த ஞானத்தை பலப்படுத்த வேண்டும். இதுவரை நடந்தவை அனைத்தும் இறைவனின் நியதிப்படியே நடைபெற்றன. இப்போது நடைபெற்று கொண்டிருக்கும் அனைத்தும் இறைவனின் நியதிப்படியே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இறைவனால் கொடுக்கப்பட்டதை யாராலும் மறுக்க முடியாது. இறைவனால் மறுக்கப்பட்டதை யாராலும் கொடுக்க முடியாது. சில நிமிடங்கள் இந்த கருத்துக்களை ஆழ்மனதில் பதிய வைப்போமாக.
ज्योतिर्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय। ओम शांति शांति शांति। अविद्यारण्यकान्तारे भ्रमतां प्राणिनां सदा विद्यामार्गोपदेष्टारं विद्यारण्यगुरुं श्रये। आत्मानं चेद्विजानीयात् अयमस्मीति पूरुषः किमिच्छन् कस्य कामाय शरीरम् अनुसञ्ज्वरेत्। திருப்தி தீப பிரகரணம் பக்கம் 8 69வது ஸ்லோகம். பக்கம் 8 69வது ஸ்லோகம். अवान्तरेण वाक्येन परोक्षा ब्रह्मतिर्भवेत् सर्वत्रैव महावाक्य विचारात् अपरोक्षधि ब्रह्मा परोक्षसिद्ध्यर्थं महावाक्यमितीरितं वाक्यवृत्तावतो ब्रह्म अपरोक्ष्ये विमतिर्नहि आलम्बनतया भाति योऽस्मत्प्रत्ययशब्दयो अन्तःकरणसम्भिन्न बोधस्त्वं पदाभितः मायोपातिर्जगद्योनिः सर्वज्ञत्वादिलक्षणः पारोक्ष्यसबलः सत्यात् आत्मकस्तत्पदाभितः प्रत्यक्परोक्षतैकस्य सद्विधीयत्वपूर्णता विरुध्येते यतस्तस्मात् लक्षणा संप्रवर्तते तत्त्वमस्यादिवाक्येषु लक्षणा भागलक्षणा सोऽयम् इत्यादिवाक्यस्त पदयोरिव नापरा संसर्गो वा विशिष्टो वा वाक्यार्थो नात्र सम्मतः अखण्डैकरसत्वेन वाक्यार्थो विदुषा मतः प्रत्यग्बोधो य आभाति सोऽद्वयानन्दलक्षणः अद्वयानन्दरूपश्च प्रत्यग्बोधैकलक्षणः इत्थमन्योन्यथादात्म्य प्रतिपत्तिर्यथा भवेत् अब्रह्मत्वं त्वमर्थस्य व्यावर्तेत तदैव हि तदर्थस्य पारोक्ष्यं
यत्येवं किमतः शृणु पूर्णानन्दैकरूपेण प्रत्यग्बोधोऽवतिष्ठते। एवं सति महावाक्यात् परोक्षज्ञानम् ईर्यते। यैस्तेस्तां शास्त्रसिद्धान्त विज्ञानं चोपतेतराम् आस्तां शास्त्रस्य सिद्धान्तः युक्त्या वाक्यात् परोक्षधीः स्वर्गादिवाक्यवन्नैवं दशमे व्यभिचारतः। நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மி இதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அணு சஞ்சுவரே. தன்னை அந்த பரம்பொருளாக நன்றாக அபரோக்ஷமாக புரிந்து கொண்ட ஒருவன் எதை குறித்து ஆசைப்படுவான், எதை குறித்து துக்கப்படுவான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இதெல்லாம் வந்து நமக்கு பிரகரண கிரந்தங்கள்னு பார்த்தோம். நமக்கு ஞானம் வந்து தத்துவமசிங்கிற பத விசாரத்தினால தான் வருது, மகா வாக்கியத்தினால தான் விசாரத்தினால தான் வருது. ஆனால் நமக்கு விஷயம் புரிஞ்சிட்டாலும் நமக்கு அதனுடைய பிரயோஜனம் கிடைச்சிருச்சு, அகம் முக்தக அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா, அவர் தாண்டவராய சுவாமிகள் மாதிரி நம்மளால் அந்த மாதிரி சொல்ல முடியுமா அப்படின்னா நமக்கு புரியுது. ஆனால் நம்மளால் என்ன சொல்கிறோம், அந்த ஒரு வார்த்தை சொல்கிறோம். அப்போ ஒரு ஞானம் வருது அப்படின்னா ஞானத்துக்கு 3 இருக்குது நமக்கு: பிரமாத்தா, பிரமாணம், பிரமேயம். இப்போ பிரமாத்தான அறிபவன், அறியக்கூடிய கருவி அறிவு, அதனுடைய அறிவுக்குரிய விஷயம் அறிவு. இப்போ நமக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரூ சீக்கராக இருக்கோம், நம்ம ஒரு சாதகனாக இருக்கோம். நமக்கு அந்த பிரயோஜனம் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிட்டாலும் அது என்ன சொல்ல முடியல, புரிஞ்சிருச்சின்னு என்னால் சொல்ல முடியல. இப்போ நமக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு குறை இருக்குதுன்னு அர்த்தம். பரமாத்தான் சாமிஜி சொல்லுவாங்க எப்பயுமே, ஞானம் வந்து பிரதிபந்த ரஹித ஞானம், பிரதிபந்த சகித ஞானம்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு புரியும் போது, இப்போ நமக்கு ஒரு அங்கே நல்லா இருக்குது அது எழுத்து, ஆனால் எனக்கு சரியாக தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம், ஏன் கண்ணில் ஏதோ ஒரு திரை மறைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ அது மாதிரி விஷயம் சாஸ்திரத்தில் குறை இல்லை, சாஸ்திரத்தில் போதிக்கிற குருக்கிட்டையும் குறை இல்லை, சாஸ்திரம் சொல்கிற விஷயத்துலேயும் குறை இல்லை. ஆனால் எனக்கு அந்த சாஸ்திரத்தில் அந்த முழுமையாக எனக்கு அகம் முக்தக, அகம் திருப்தக அப்படின்னு என்ன சொல்ல முடியல அப்படின்னா, அப்போ எங்கே தோஷம் இருக்குது? அப்போ பிரமாத்தா கிட்ட தான் தோஷம் இருக்குது. அறிபவனாகிய என்னிடம்தான் நான் புரிந்து கொள்கின்ற விஷயத்தில் ஒரு குறைபாடு இருக்குது. இந்த பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் அதுக்காகத்தான் எழுதப்பட்டது. ஏன்னா இதெல்லாம் உபனிஷத்து அதை தழுவி எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் கருணையோடு இதை எழுதியிருக்காங்களாம். தனக்கு படிக்கிற சிஷ்யர்கள் வந்து அதை அவங்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கலையேன்னு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த பிரகரண கிரந்தங்களில் ஒன்றொன்றில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்துருக்கும். ஒன்று தொம்பதம் மட்டும் எடுத்துருக்கலாம், ஒரு இதில் தத்பதம் மட்டும் எடுத்துருக்கலாம், ஒரு சில இதில் அசிப்பதம் எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒன்றொன்றில் எடுக்கப்பட்டிருக்கும். இப்போ நமக்கு இதில் முக்கியமாக வந்து அபரோக்ஷ ஞானம், பரோட்ச ஞானம். ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு குழப்பம் வரக்கூடாதுங்கிறக்காக வித்யாரண்யர் முழுமையாக நன்றாக இதை வந்து ஞானத்தினால்தான் உனக்கு வந்து மோட்சம் அப்படிங்கிறத நமக்கு திரும்ப திரும்ப பலவிதமான பூர்வபக்ஷத்தை போட்டு போட்டு கேட்குறாரு. நமக்கு கேள்வியே வரல, அவரே என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கேள்வி கேட்டுப்பார், இந்த மாதிரியெல்லாம் யோசிச்சு பாரு அப்படின்னு நம்மளை சிந்திக்க தூண்டுறாரு. இப்போ பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் ரெண்டுமே நமக்கு வாக்கிய விசாரத்தினால்தான் வருகின்றது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம சொல்லிட்டு இருக்காரு. அந்த சப்தம்தான் உனக்கு பிரமாணம். உனக்கு அபரோக்ஷ ஞானம் கிடைச்சதுக்கப்புறம் நீ எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நீ வந்து போய் தியானத்துக்காக போய் என்ன பண்ண வேண்டியதில்லை. இப்போ நமக்கு இங்கே ரிஷிகேஷில் இங்கே இருக்கே, நான் பரோட்ச ஞானம் எனக்கு ரிஷிகேஷை பற்றி கிடச்சிருக்கு, நான் நேராக போய் அங்கே போய் நான் பார்த்து அதை அபரோக்ஷமாக ஆக்குறேன்.
அது மாதிரி இங்கே குரு வந்து நீ அதுவாக இருக்கின்றாய்ன்னு சொன்னதை நான் தியானத்தில் போய் உட்காந்து எப்படி அங்கே போய் ரிஷிகேஷை போய் பார்க்குறனோ அது மாதிரி நான் தியானத்துக்குள்ளே போய் நான் என்னையே பார்க்கணுமா அப்படின்னு ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்குது நமக்கு. அப்போ நீ எங்கேயும் போய் பார்க்க வேண்டியதில்லை. அங்கே போய் பார்க்குறதெல்லாம் வேற ஒரு பொருளை பற்றி பார்க்குற. இங்கே வந்து நீ ஒன்றை புரிஞ்சிக்கிறது தான் இங்கே உனக்கு. நீ எதையும் போய் எங்கேயும் போய் பார்க்க முடியாது. உனக்குள்ளே போய் என்னத்தை பார்ப்ப? நீ மட்டும்தான் இருக்க. அப்போ உனக்குள்ளே போய் நீ எதை வச்சு எதை பார்ப்ப? எதையும் வச்சு எதையும் பார்க்கறதுக்கு உனக்கு வாய்ப்பே கிடையாது. அங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ரிஷிகேஷ் மாதிரி ஒரு புறப்பொருள் கிடையாது. இங்கே பரோட்ச ஞானம் கிடச்சிட்டு நான் போய் அங்கே ரிஷிகேஷன் நல்லா பார்க்குறேன் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே நீதான் உன்னை புரிந்து கொள்ள தான் முடியும். அதாவது புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்போருக்கு. அப்போ நமக்கு புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும்னு சொன்னார். ஆனால் நமக்கு புரிய மாட்டேங்குது. புரிகின்ற விருத்தின்னு சொல்கிறாரு. புரியுது ஆனால் புரியல. என்ன சொல்கிறோம்? புரியலன்னு சொல்லுவோம். இப்போ என்ன சொல்லுவோம்? புரியுது ஆனால் புரியலை அப்படிம்போம். இப்போ அதனால தான் நமக்கு இந்த ஆதிசங்கரோட வாக்கிய விருத்தி எடுத்து நமக்கு திரும்பவும் சின்ன பிள்ளைக்கு சொல்கிறது மாதிரி திரும்ப என்ன சொல்கிறாரு? மகா வாக்கியத்தை தத்துவமசியிலேருந்து தொடங்குறார். எந்த பிரகாரம் நம்ம எங்கே தப்பு விட்டுருக்கேன்னு பாரு அப்படிங்கிறது மாதிரி என்ன பண்ணுறாரு? எங்கே இப்போ நம்ம இது மேக்ஸில் பெருசாக புக் ஒர்க்லாம் பண்ணும்போது ஆன்சர் கரெக்டாக வந்துடலாம். உள்ளுக்குள்ளே நமக்கு எங்கே வரலை அப்படின்னா என்ன பண்ணுறோம்? உள்ளே ஏதோ ஒரு ஸ்டெப்பில் வந்து என்ன ஆயிருக்கும்? நமக்கு தப்பு விட்டுருப்போம். அது மாதிரி அவர் என்ன செய்கிறாரு? முதல்லன்னு சொல்லி கொடுக்குறாரு. வந்து இப்படி பண்ணி பார்த்தியா? பதத்தை இப்படி பண்ணினியா? வாச்சியார்த்தத்தை இப்படி எடுத்தியா? லட்சியார்த்தத்தை இப்படி எடுத்தியா? அப்போ எங்கே தப்பு நடக்குது? மூணும் சேரணும். சப்தம், வஸ்து, ஞானம் மூணும் சேரணும். இப்போ குரு வந்து என்ன சொல்கிறாரு? தத்துவமசின்னு சொல்லும்போது அவர் லட்சியார்த்தத்தில் பேசுகிறாரு. நீயே வாச்சியார்த்தத்திலே உட்கார்ந்துருக்க. அங்கே தான் நமக்கு தப்பு நடக்குது. அவர் அதனால தான் வாச்சியார்த்தம் நமக்கு ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். அந்தகரண சம்பின்ன போதக, அதுதான் நான் என்கின்ற பதத்தினுடைய வாச்சியார்த்தமாக இருக்கின்ற. நம்ம அதில் தான் நம்ம பழக்கத்தில் ஃபுல்லாக அதில் தான் இருக்கோம். விவகாரத்தில் பூரா நம்ம அதை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால குரு வந்து சொல்லி கொடுத்தா கூட பழக்க தோஷத்தின் காரணமாக நம்மளால் என்ன பண்ண முடியல? அதை விட முடியல நமக்கு. இப்போ எங்கே தப்பு நடக்குது? அந்த வாச்சியார்த்தத்தையே நம்ம வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? விடாமல் இருக்கோம். நம்ம லட்சியார்த்தத்துக்கு போக முடியல. அதனால பிரயோஜனம் கிடைக்கல. அதனால ரெண்டு ஞானமுமே என்னது? நமக்கு விசாரத்தினால்தான் வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு உபனிஷத்தெல்லாம் சொன்னார் நமக்கு. இதை பாரு, உபனிஷத்துலாம் ஏற்கனவே முதல்ல அவாந்தர வாக்கியத்தை சொல்லிட்டு மகா வாக்கியம் தான் சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. அப்புறம் இப்போ நமக்கு அடுத்து ஒரு பூர்வபக்ஷம் வந்துச்சு. பரோட்ச ஞானம் வந்து எப்படி அபரோக்ஷ ஞானம் சப்தத்தினால வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னார், அதுக்கு நம்ம எப்போவுமே அந்த தசமே வெபிச்சாரத்தை அங்கே தான் முடிச்சிருக்கோம். நம்ம தசமன் விஷயத்தில் நீ பாரு, எல்லா இடத்துலையும் சப்தத்தினால பரோட்ச ஞானம் நேரடியாக நம்ம போய் பார்க்கறதுனால தான் அபரோக்ஷ ஞானம்னு எல்லா விஷயத்துலையும் கிடையாது. இந்த தசமன் கதையில் அவன் இருந்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அவனுக்கு வந்து பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் ரெண்டுமே சப்தத்தினால தான் வருது. தசமன் இருக்கின்றான் என்பதும் சப்தத்தினால்தான் வருகின்றது, நீயே அதுங்கிறதும் சப்தத்தினால்தான் வருகின்றது அப்படின்னு அதை சொல்லி அவர் கொஞ்சம் கேலியாக சொன்னாருன்னு பார்த்தோம். உன்னுடைய அறிவை ரொம்ப தான் நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு முடித்தார். இப்போ இன்னும் ரொம்ப கொஞ்சம் ஆழமாக இந்த யுக்தியை வந்து நிந்தனை பண்ணுறார். ஏன்னா அவன் அந்த யுக்தியை தான் கொண்டு வந்தான். எல்லா இடத்துலையும் லௌகிகத்தில் நம்ம பார்க்குறோம், சப்தத்தினால வந்து பரோட்ச ஞானம் தான் கிடைக்கும், நேராக போய் பார்த்தா தான் அபரோக்ஷ ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொர்க்கம் முதலியவைகள்னு அவன் சொன்னான். இவர் சொன்னார், தசமனை பாரு, அதில் வந்து சப்தத்தினால அபரோக்ஷ ஞானம் வருது. எல்லா இடத்துலையும் சப்தத்தினால பரோட்ச ஞானம்தான் வருங்கிற கட்டாயம் கிடையாது. தசமன் விஷயத்தில் இப்படி இருக்குது பார்த்தியா? அது மாதிரி தான் நமக்கு எல்லா நேரமும் பரோட்ச ஞானம் சப்தத்தினால பரோட்ச ஞானம் மட்டும்தான் வரும்னு எடுக்க முடியாது. எக்ஸப்ஷன் இருக்குது நமக்கு அப்படிங்கிறதான் தசமனோட முடிச்சார். இப்போ அடுத்து இன்னொரு யுக்தியை கொண்டு வந்து
சொல்கிறாரு. பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக கொண்டு போகிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க போகிறோங்கிறது, எப்படி நானும் நல்லா சொல்லணும், நீங்களும் கரெக்டாக புரிஞ்சிக்கணும். 81 ஸ்வதோ பரோக்ஷ ஜீவஸ்ய பிரம்மத்வம் அபி வாஞ்சதஹ நஷ்யேத் சித்தா பரோக்ஷத்வம் இதி யுக்திர்மஹத்யஹோ. ஸ்வதோ பரோக்ஷ ஜீவஸ்ய பிரம்மத்வம் அபி வாஞ்சதஹ நஷ்யேத் சித்தா பரோக்ஷத்வம் இதி யுக்திர்மஹத்யஹோ. இப்போ இந்த 81 82 ரெண்டையும் அவன் சொன்ன யுக்தியை நிந்த பண்ணுறாரு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு மகா வாக்கியம் என்னது? ஜீவ பிரம்ம ஐக்கியம். இந்த ஜீவன் பிரம்மமே அப்படிங்கிறதான் என்னது நமக்கு மகா வாக்கிய இதாக இருக்குது. இப்போ ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கிய ஞானம் முதல்ல பரோட்சமாக கிடைக்கிது, அப்புறம் அபரோக்ஷமாக ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த யுக்திக்கே இது பொருந்தாது. எப்படின்னா, அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா, ஜீவன் பரோட்சமாக இருக்கான், அப்புறம் அபரோக்ஷமாக ஆகிறான் அப்படின்னு வந்துடும். அது பெரிய யுக்திக்கே பொருந்தாது. இப்போ இங்கே ரொம்ப முக்கியமாக என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, நான் என்பது நமக்கு எல்லாருக்குமே அபரோக்ஷமாக தான் இருக்குது. ஆனால் நான் எதுவாக இருக்கின்றேங்கிறதுல தான் குழப்பமாக இருக்குது. இப்போ நான் ஜீவன்கிறது நமக்கு அபரோக்ஷமாக இருக்குது. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? நான் பிரம்மன், அதை தான் மாற்ற சொல்லுது. அந்த நான் என்பது நித்திய அபரோக்ஷமாக தான் இருக்கின்றது. இப்போ நான் ஜீவன்கிறது இருக்கின்றது. இப்போ நீ சொல்கிறது படி ஜீவ பிரம்ம ஐக்கியம் என்பது பரோட்சமாக இருக்கின்றது, அப்புறமாட்டி அபரோக்ஷமாக ஆக போகின்றது அப்படின்னா அது யுக்திக்கே பொருந்தாது. ஜீவனே இப்போ பரோட்சமாயிட்டான்னு ஆயிரும். நமக்கு ஜீவன் ஒருத்தனே இல்லைங்கிறது மாதிரி ஆயிரும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இது முதலுக்கே மோசம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கருத்தை கொண்டு வர்றார். அது என்ன, இப்போ அது எதுக்காக இதை சொல்ல வர்றாரு அப்படின்னா, அந்த நம்ம மாற்ற வேண்டியது அந்த அந்த நான்கிறது எப்போவுமே இருக்குது. நான் எப்படி நான் இருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரிகின்றது. ஆனால் நான் என்ன நினச்சேன், நான் ஜீவனாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ அந்த இடத்துல தான் மாற்ற வேண்டியது இருக்கே ஒளி, அந்த நான்கிறத நம்ம எங்கேயும் போய் பிடிக்க வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை, எதுவுமே கிடையாது. இப்போ எப்பயோ நீ போய் அபரோக்ஷமாக ஆக போகுது அப்படின்னா, இப்போ இருக்கிற இந்த ஜீவனும் பரோட்சமாயிருவான். நித்திய அபரோக்ஷமான அந்த இப்போது நான் இருக்கு அது ஜீவனுங்கிற எண்ணத்தோடு இருக்குது நமக்கு, அதுவும் பரோட்சமாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறார். இது அந்த யுக்தியை நிந்தனை பண்ணுறார். ஸ்வதோவா பரோக்ஷ ஜீவசிய, ஸ்வதோ அபரோக்ஷ ஜீவசிய. ஸ்வத்தகன இயற்கையாகவே, பதத்தை பிரிச்சிருவோம். ஸ்வத்தகன இயற்கையாகவே, அபரோக்ஷ ஜீவசிய அபரோக்ஷமாக எப்போதும் யாண்டும் விளங்கி கொண்டிருக்கின்ற அந்த ஜீவனை பிரம்மத்துவம் அபி வாஞ்சதக, அந்த ஜீவனாக இருக்கின்ற நான் பிரம்மனாக ஒரு நாள் மாறப்போகிறேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா, பிரம்மத்துவம் அபி வாஞ்சதக, வாஞ்சதம்னா விரும்புவது, பிரம்மத்துவம்னா பிரம்மமாக புரிந்து கொள்ள விரும்புவது என்பது. ஸ்வத்தகன இயற்கையாகவே, அபரோக்ஷமாக உள்ள ஜீவசிய ஜீவனை, நான் என்னும் ஜீவனை பிரம்மத்துவம், அந்த இடத்துல சந்தி இருக்குது, பிரம்மத்துவம் அப்பி வாஞ்சதக, பிரம்மமாக புரிந்து கொள்ள நீ விரும்புகின்றாய் என்றால், பிரம்மனாக புரிந்து கொள்ள விரும்புகின்றாய் என்றால், அடுத்த வரியில் நஷ்யேத் சித்த சித்த அபரோக்ஷத்துவம், நீ அப்படி என்னைக்கோ நான் ஜீவனாக இருக்கின்ற நான் பிரம்மமாக என்னை போய் புரிஞ்சு கொள்ள போகின்றேன் அப்படின்னு நீ நினச்சின்னா,
உன்னுடைய இப்போ இருக்கின்ற அபரோக்ஷமான அந்த ஜீவத்துவம் என்னாகிரும்? நஷ்யேத்தினா அழிந்துவிடும். சித்த அபரோக்ஷத்துவம். சித்த அபரோக்ஷத்துவம்னா இந்த நித்திய சித்தமாக நான் ஜீவன் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த அபரோக்ஷத்துவம் என்னாயிரும்? அழிந்துவிடும். இதி யுக்திஹி நித்திய சித்தமாக உள்ள அபரோக்ஷத்துவம், ஜீவன் என்கின்ற அபரோக்ஷத்துவம். நான் ஜீவன் என்கின்ற நான் ஜீவன்கிறது நல்லா தெரியுது இல்லையா? அதுவே என்ன ஆயிரும்? அப்புறமாட்டி பரோட்சம் ஆயிரும், அது அழிந்துவிடும். அஞ்ஞானம் மறைத்திடாது. அந்த அகம் மறையாமல் இருக்கு, அதுவே பிறகு மறைஞ்சதா ஆயிரும். அப்போ ஜீவத்துவங்கிறது நமக்கு நான்கிறது நித்திய அபரோக்ஷமாக இருக்குது. அந்த நான் ஜீவன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். அப்போ அதை நம்ம அங்கே தான் மாற்ற வேண்டியது இருக்குது. அப்போ நான் என்பது நித்திய அபரோக்ஷம். அது சொல்ல வர்றது நான் என்பது நித்திய அபரோக்ஷமாக தான் இருக்குது. உனக்கு உன்னை பற்றின அறிவு நல்லாவே இருக்குது. ஆனால் நீ யாருங்கிறதுல தான் தப்பு. அதை புரிய வைக்கிறதுக்கா சொல்கிறேன். நம்ம எங்கேயோ போய் நம்ம ஏதோ ஒரு அனுபவத்துக்காக தேடுறோம் இல்லையா? சாமி எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, அனுபவம் எப்போதுமே இருக்குது, அறிவு தான் இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்? அறிவு இருக்குது, அனுபவம் வேணும்னு நினைப்போம். இப்போ நான் என்னும் அனுபவம் எனக்கு எப்போதும் இருக்குது. அதை தாங்க சொல்லிட்டு இருக்கோம். நான் ஜீவன் என்கின்ற அனுபவம் எனக்கு எப்போதும் இருக்கின்றது. நான் ஜீவன் அல்ல என்கின்ற அறிவு தான் நமக்கு தேவைப்படும். நான் பிரம்மம் நான் என்பது நித்திய அபரோக்ஷமாக இருக்கின்றது. ஆனால் நான் என்னவா நினச்சிட்டு இருக்கேன்? அந்த ஜீவன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஜீவன் ஒரு நாள் பிரம்மமாக போகணும் அப்படின்னா அதனுடைய நித்திய அபரோக்ஷத்துவமே என்ன ஆயிரும்? நமக்கு அழிந்துவிடும். நஷ்யேத் சித்த அபரோக்ஷத்துவம் இதி நஷ்யேத் சித்த அபரோக்ஷத்துவம், ஜீவனின் நித்திய அபரோக்ஷத்துவம் அழிந்துவிடும். இது யுக்திஹி, இந்த யுக்தியானது மகத் யஹோ. அப்படி ஒரு நக்கலாக சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய யுக்தி நீ கண்டுபிடிச்சிட்ட. பரோட்ச ஞானம், பிரம்மத்தை பற்றி உனக்கு முதல்ல பரோட்ச ஞானம் வருது, அப்புறமாட்டி அபரோக்ஷ ஞானம் வருதுன்னு நீ சொன்னீன்னா அந்த ஜீவன்கிறதே என்ன ஆயிரும்? நமக்கு பரோட்சம் ஆயிரும். எப்பயோ நீ போய் அடையிறதாக ஆன மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறத யுக்திக்கு பொருந்தாது. என்ன பொருந்தாது? பரோட்ச ஞானம் கிடச்சிருக்கு, என்னை பற்றின பரோட்ச ஞானம் தான் எனக்கு கிடச்சிருக்கு, என்னை பற்றின அபரோக்ஷ ஞானம் வேணும் அப்படின்னா இப்போ நீ இல்லைன்னு ஆயிரும் இல்லையா? அதான் சொல்ல வர்றாரு. பரோட்சம்னா என்னது? இப்போ நமக்கு அனுபவத்துக்கு இல்லாதது. இப்போ நான் என்பது நித்திய அபரோக்ஷமாக இருக்கின்றது. அது நம்ம அப்போ அந்த ஜீவன் பரோட்சம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். என்ன டீச்சர்? ஆமாம், ஜீவன்கிறத வாச்சியார்த்தம் நம்ம வியாபகாரிக்கத்தில் தான் நம்ம எடுக்கிறோம். ஆமாம், நான் வரும்போது அந்த சின்ன நான், அந்த சின்ன, ஆமாம், இது சித்தம்னா நித்திய சித்தமான அது. ஆமாம் அதாவது யாண்டும் இருப்பதுங்கிறதுக்காக நித்திய அபரோக்ஷமாக இருக்கின்றது நம்ம சொல்கிறோம் இல்லையா? மாறாததாக இருக்கின்றது. அந்த ஜீவன்கிற அந்த நான் மாறாமல் இருக்கு இல்லையா? நமக்கு அது நாசமடையாமல் இருக்கின்றது. இந்த யுக்தியை சொல்லும் போது என்ன ஆயிரும்? ஜீவன் நாசமானதாக ஆயிடும். அது பரோட்சமாக இருக்குது. இப்போ பரோட்சமாக இருக்குது, இன்னும் அபரோக்ஷமாக ஆக போகின்றது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இது இப்போ இல்லாதது ஆயிரும். இப்போ நீ இருக்கிறதையே இல்லைன்னு சொன்னதாக ஆயிரும். அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறாரு. இப்படி நம்ம சொன்னால் அதுக்கு என்ன சமானம் அப்படி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா இது எதுக்கு சமானமாக இருக்கின்றது? அந்த புக்கை ஒரு நிமிஷம் கொடுங்க, வாசிச்சிருவோம். அதில் என்ன வாசிங்க, நீங்களே வாசிங்க. இந்த இதுக்குடைய தமிழ் இதை கொடுங்க. நான் வாசிக்கணுமா? கொண்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். 81 தான் இது. ஸ்வபாவமாகவே அபரோக்ஷமாக இருக்கின்ற ஜீவனுக்கு பிரம்மத்தன்மை வேண்டும் என்று நினைப்பவனுக்கு ஏற்கனவே இருக்கும் அபரோக்ஷத்தன்மை நசிந்துவிடும்.
என்கின்ற மேலான யுக்தி மிகவும் ஆச்சரியமே. இப்போ நான் ஜீவன் என்பதே வந்து என்ன ஆயிரும், நசிந்து விடும். அதுக்குரிய ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாரு. இது எவ்வளவு பொருந்தாது, யுக்திக்கு பொருந்தாது அப்படிங்கிறத. விருத்திம் இஷ்டவதோ மூலம் அபி நஷ்டமிதி திருஷம் லௌகிகம் வசனம் சார்தம் சம்பன்னம் த்வப்ரசாததः விருத்திமிஷ்டவதோ மூலம் அபி நஷ்டமிதி திருஷம் லௌகிகம் வசனம் சார்தம் சம்பன்னம் த்வப்ரசாததः. இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு, ஒரு பரிகாசமாக. அதாவது முதலுக்கே நமக்கு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டோன்னா நமக்கு முதலுக்கே மோசமாயிரும் இல்லையா? அது மாதிரி நீ இந்த யுக்தியை பயன்படுத்தினா ஜீவனே பரோட்சமாயிருவான். வந்து நித்திய அபரோக்ஷமான ஜீவனே பரோட்சமாயிருவான். ஜீவன் வந்து நித்திய அபரோக்ஷமாக தான் இருக்கான். அந்த இப்போ நமக்கு உபாதியோட கூடி நமக்கு விவகார இதில் வந்து அதுவே இல்லைன்னு ஆயிரும். அந்த நம்ம ஞானத்தினால என்ன பண்ணுறோம், இந்த ஜீவன் பிரம்மமேங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அந்த நான் என்பது மாறாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நான் ஜீவன்கிற அஜ்ஞானத்தோடு இருக்கோம். இப்போ நமக்கு ஞான சமயத்தில் என்ன ஆகுது, நான் ஜீவன் அல்லங்கிற அந்த ஞானம் ஒன்று தான் நமக்கு. அந்த மாற்றம் வந்து நானில் போய் எங்கேயும் போய் நமக்கு அனுபவமாக நம்ம போய் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ நீ இருந்து எங்கேயோ போய் பார்க்க போகிறேன்னா, இருப்பது ஒரு பொருள் தான். வந்து நீ போய் எதை போய் பார்க்க போகிற, எங்கே போய் பார்க்க போகிற? இப்போ இங்கேருந்து போய் ரிஷிகேஷை போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு அது வேற ஒரு இதாக இருக்குது நமக்கு. இப்போ இது பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லையா? அப்போ எதை போய் எங்கே போய் பரோட்சத்தை அபரோக்ஷமாக நீ மாற்ற போகிற? ஏன்னா இது மெயினாக வந்து இந்த யோகத்தை நமக்கு கண்டனம் பண்ணி தான் நமக்கு வருது. நமக்கு சமாதியில் போய் நமக்கு வேற ஒரு அனுபவத்தை, எந்த அனுபவத்தை யார் பார்க்க போகிறா? அனுபவிக்கிறது அனுபவிப்பவன்கிறதே எதுவுமே இல்லையே, நீ மட்டும்தான் இருக்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து யுக்திக்கே பொருந்தாது. அப்போ புரிகிற விஷயந்தான் இது. அந்த புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும். அப்போ அதுக்கு தான் அந்த முதல் சொன்னார். இப்போ இதை யுக்தி எது கொண்டு வர்றாரு, ஏற்கனவே சொல்லிட்டு தான் சொல்கிறார், நீ வாச்சியார்த்த லட்சியார்த்தத்தை சரியாக பிடிக்கலை, அதனால தான் உனக்கு வந்து அந்த குரு நீன்னு சொல்லும்போது உன்னால் என்ன பண்ண முடியல, அந்த கரணத்தை தூக்கி போட முடியல. நமக்கு விட வேண்டியதான் இருக்கே ஒழிய எதுவுமே அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. நம்ம தப்பான அபிப்பிராயத்தை விட வேண்டியது இருக்கு. நான் இந்த அந்த கரண சம்பின்ன போதம்ங்கிற அந்த ஒரு அஜ்ஞானத்தின் காரணம், பழக்கத்தின் காரணமாக. அதனால் நமக்கு உடனே விட முடியல. அதுக்கு டைம் எடுக்கும், நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நம்ம விடாமல் இந்த அபியாசத்தை இப்போ நம்மக்கிட்ட இப்போ தோஷம் வந்து எங்கே இருக்குது, இதை புரிஞ்சு நம்ம பயன்படுத்துறதுல தான் இருக்குது. இப்போ நமக்கு இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் அங்கே போய் வேறு எதையும் மாற்ற போகிறது கிடையாது. அகம் பூர்ணகங்கிற அந்த நானை தான் நம்ம பிடிக்க வேண்டியது. நம்ம லட்சியார்த்த ஞானத்திலேயே அந்த நான்லேயே நம்ம அதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு ட்ராமா நடக்கும்போது நமக்கு ட்ராமான்னு நமக்கு தெரியுது, நான் ட்ராமாவில் நடிக்கிறவன்னு தெரியுது. அது மாதிரி விவகாரத்தில் நமக்கு இது நம்மளுடைய வேஷம் அப்படின்னு நமக்கு அதனால தான் நமக்கு அது பலப்படுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இப்போ அது நமக்கு பிரயோஜனம் கிடைக்காததுனால தான் நம்ம இதை பண்ணிட மாட்டோமா, எத்தை தின்னா பித்தம் தெளியுங்கிறது மாதிரி இப்படி கிடைச்சா எனக்கு இது கிடச்சிடாதா, பிரயோஜனம் கிடச்சிடாதா, இதுன்னு இப்படி கிடச்சிடாதா நம்மளும் என்ன பண்ணுறோம், பல வழியில் நம்ம யோசிக்கிறனால அவர் நீ இதை வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த வழியிலையே யோசிச்சுக்கிட்டே வா. நம்ம என்னென்னலாம் ஏற்கனவே நிறைய கேட்டு வச்சுருப்போம், அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இவர் எப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னு நம்ம இதே மார்க்கத்திலேயே. ஏன்னா இவர் இப்போ இன்னும் திட அபரோக்ஷ ஞானத்துக்கே வரல. நம்மளை ஃபஸ்ட் இப்போ வந்து இதை முதல் நீ ஏற்றுக்க வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ இது வந்து மனநம் நமக்கு. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், நம்ம இன்னும் கொஞ்சம் இதை பண்ணணுமோ, கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஜபம் பண்ணணுமா, நம்ம தியானம் பண்ணணுமா, எனக்கு மனசு அடங்கவே மாட்டேங்குதே அப்படின்னு நமக்கு ஒரு போராட்டமாகவே இருக்கும்.
ஆனால் இது சாஸ்திரம் என்ன சொல்லி, நீ மனசே கிடையாது அப்படின்னு சொல்லும். ஆனால் நமக்கு அது எவ்வளவுதான் சொன்னாலும் படித்தாலும் நமக்கு அது மனசில் பதியாது. நமக்கு அது டைம் எடுக்கும் நமக்கு. அதனால தான் இந்த மாதிரி திரும்ப 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 அந்த ஞானமும் போய், ஞான நிஷ்டையும் போய், பிரம்மைவ சத்தியம் அதுக்கு நமக்கு. அதனால் நமக்கு இது பலவிதமான எண்ணங்கள் நமக்கு ஏன்னா இருக்கத்துலேயே நமக்கு டக்குன்னு கிடச்சிடாதான்னு இருக்கும். இந்த விஷயம் வந்து டக்குன்னு கிடச்சிடாதான். இப்போ ஒரு என்கிட்ட ஒரு 10,000 ரூபா நோட்டு கெட்டு ரூபாய் இருக்குது வந்து. இப்போ வீட்டில் இருக்க சின்ன பிள்ளை கேட்டால் நான் கொடுப்பேனா? கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன், வேறு ஏதாவது விளையாட்டு சாமானை கொடுத்து ஏமாற்றி கொடுத்துட்டு இதை என்ன செஞ்சுருவேன், உள்ளே வச்சிருவேன். அதுக்கு அதனுடைய மதிப்பு தெரியும் போது அதை கொடுத்தா தான் அதுக்கு பிரயோஜனம். அது மாதிரி இந்த மாயை வந்து நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நமக்கு அந்த தகுதி வர்றது வரைக்கும் அது வந்து நமக்கு ஒரு எட்டா கனி. நமக்கு அது ஒரு என்ன சொல்கிறது வந்து, அப்போ நமக்கு தீவிரமாக நமக்கு தேடுதல் இருக்கா, நமக்கு தகுதியை நம்ம வளர்க்க என்ன ஆகும்னா, நமக்கு அதுக்குரிய நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய பிரதிபந்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு போகிறது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் மாற்றத்தை அங்கிட்டு மற்றவங்ககிட்டயே எதிர்பார்த்துட்டே இருந்திருப்போம். இப்போ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே தேடுவோம். எனக்கு யார்கிட்டையும் மாற்ற வேண்டாம், எனக்கு படித்த விஷயம் அதுபடி நான் வாழணும் அப்படின்னு நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தகுதியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட்டிக்கிட்டே போக போக என்னாகும், நமக்கு ஈஸ்வர அனுகிரகமும் கிடைக்கும். நம்மளுடைய முயற்சியும் நம்ம கரெக்டாக போடும்போது அதுக்கு டைம் எடுக்கும் நமக்கு. அப்போ இதுதான் நமக்கு இது மனனம். நமக்கு எதுக்காக அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாருன்னா, நீ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும். நீ வந்து வேறு ஒன்றும் பண்ணணுங்கிறது கிடையாது, நீ கரெக்டாக புரிஞ்சிக்கோ. இப்போ நீ வந்து இப்படி சொன்னீன்னா பரோட்ச ஞானம் முதல்ல வருது, அப்புறம் அபரோக்ஷ ஞானம் வந்ததுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணணும் அப்படின்னு நீ நினச்சின்னா இந்த மாதிரி யுக்தி எல்லாம் என்ன ஆகுது, நமக்கு வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விருத்திம் இஷ்டத்தக 82 விருத்திம் இஷ்டத்தக. விருத்தின்னா இங்கே வந்து வட்டி, இன்ட்ரெஸ்ட், முதலுக்கே மோசம்னு சொன்னது இல்லையா, அது மாதிரி நீ இந்த யுக்தி நீ பயன்படுத்தினா விருத்திம் இஷ்டத்தக, வட்டியை அதிக வட்டியை விரும்புபவனுக்கு மூலமபி நஷ்டம். அவனுக்கு என்னது, அவனுடைய முதலுக்கே மோசம் அப்படிங்கிறது மாதிரி. ஈதிருஷம்னா இவ்விதம். விருத்திம் இஷ்டத்தக மூலபபி நஷ்டம். வட்டியை அதிகமாக விரும்புவனுக்கு முதலே நஷ்டமாகின்றது. ஈதிருஷம் இவ்விதம். லௌகிகம் வச்சனம் சார்தம். லௌகிக வச்சனம்னா உலகத்தில் நடைமுறை வழக்கு. சார்தம்னா கரெக்டாக தான் சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப ஆசைப்பட்டு அது வந்து முதலுக்கே மோசமாயிருச்சு. சம்பன்னம்னா கூறப்பட்டுள்ளது. துவத் பிரசாதகனா உன்னுடைய கொள்கையால் நீ வந்து இப்படி வந்து பிரம்மனை வந்து நான் போய் அபரோக்ஷமாக ஒரு நாள் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா இப்போ நீயே இல்லைன்னு ஆயிரும். பார்க்கப்பட பொருள் ஒரு நாளைக்கு அபரோக்ஷமாக இருக்குன்னா பார்ப்பவனும் வந்து இல்லாமல் ஆகிவிடும். அதனால் நீ எதையும் போய் எந்த சாதனையும் நீ பண்ண தேவையில்லை, நீ புரிஞ்சிக்கோ, கரெக்டாக புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறத கொஞ்சம் கேலியாக சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் வந்து அதை வலியுறுத்துறதுக்காக இது வந்து நகி நிந்தா நியாயம்னு அர்த்தம். நகி நிந்தா நியாயம்னா ஒரு இதை நகி நிந்தா நியாயம். நிந்திப்பது நிந்தனைக்காக அல்ல, மற்றொன்றை ஸ்துதி பண்ணுவதற்காக. நிந்திப்பது நிந்தனைக்காக அல்ல, மற்றொன்றை ஸ்துதி பண்ணுவதற்காக. இந்த புராணங்கள்லாம் பார்த்தா வந்து ஒரு விஷ்ணு புராணத்தில் பார்த்தா விஷ்ணுவை பெரிய ஆளாக சொல்லியிருக்கோம், மற்ற கடவுள் எல்லாத்தையும் கீழே சொல்லியிருக்கோம். வந்து சிவபுராணத்தை பார்த்தா சிவனை பெருசாக சொல்லியிருக்கோம், மற்றவங்களெல்லாம் குறைச்சி சொல்லியிருக்கோம். காரணம் வந்து அதை ஸ்துதி பண்ணணுங்கிறதுக்காக ஒழிய மற்ற தெய்வத்தை வந்து குறைச்சி சொல்லணுங்கிறதுக்காக கிடையாது. அது மாதிரி இந்த யுக்தி வந்து நீ வந்து அவங்கள நம்ம குறைச்சி சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி அபரோக்ஷ ஞானத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து பரோட்சத்துக்கு அப்புறம் அபரோக்ஷத்துக்கு வேறு என்னமோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள நம்ம குற்றமாக சொல்லலை, நம்ம அவங்கள குறையாகவும் சொல்லலை.
இதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா இதில் வந்து நமக்கு அவரவருக்கு தான் தெரியும், இந்த ஆத்ம பிரத்யக்ஷம். நமக்கு பிரயோஜனம் கிடைக்கணும். நமக்கு அது வரைக்கும் நம்ம கரெக்டான ரோட்டில் போகிறோமா? நம்ம பாதை சரி இல்லாட்டி நம்ம கரெக்டான ரோட்டில் போகலைன்னா நமக்கு வந்து பிரயோஜனம் கிடைக்காது. இப்போ நமக்கு இவ்வளவு நாள் படிச்சிருக்கோம், இவ்வளவு தாகத்தோடு இருக்கோம், ஆனாலும் எனக்கு வந்து இது வந்து எனக்கு அந்த அவர் சொன்ன திருப்தி எனக்கு வந்த மாதிரி இல்லையே. நமக்கு தான் தெரியணும் அவரவருக்கு பசி போயிருக்கான்னு. என்ன விஷயம் மண் தின்று அலைவரோ பசி இல்லாரே. ஏன்னா ஞானம் வந்துருச்சு, அதை ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் இல்லையா, எனக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஞானத்தோட பிரயோஜனம் கிடைச்சிருக்கா? அப்போ ஞானத்தோட பிரயோஜனம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஏன்னா நம்ம 10 வருஷம் படித்ததுக்கப்புறம் தான் புரியும் நமக்கு ஞானத்தோட பிரயோஜனம் நமக்கு இன்னும் கிடைக்கலன்னு. ஏன்னா நான் படிச்சுக்கிட்டே இருக்க அது ஒரு போதை, நமக்கு அப்படி கிடச்சிட்ட மாதிரி, என்னமோ கிடச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறமாட்டி ஒரு அடி கொடுப்பார் பகவான். வந்து கொடுத்த உடனே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னு நமக்கு அந்த நமக்கு 10,000 ரூபாய்க்கு தகுதி இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அது மாதிரி ஒரு நமக்கு அது முழுமையான அந்த நிரங்குஷ திருப்தி இருக்கா? அகம் பிரம்ம அப்படிங்கிறத ஓனம் பண்ண முடியுதா? ஏன்னா அது மைண்டோட ஆசிலேஷன் வந்து நம்மளை கஷ்டப்படுத்துதா? என் மனசு இப்படி இருக்கே, என் மனசு இப்படி இருக்கே, என் மனசு இப்படி இருக்கேன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? மனசு ஏன்னா சுத்தமான மனசில் தான் இந்த ஞானம் பதியுது. அதுக்காக நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்போ ஒரு பாயிண்டில் வந்து அகம் இந்த என்னது வந்து நமக்கு இந்த ராகத்வேஷம் என்பது கூட இந்த மனதுக்கு தான். அகம் ராகத்வேஷ ரஹிதக அப்படின்னு நமக்கு அது நமக்கு. ஏன்னா தர்மமும் நம்மளை வந்து ஒரு கெட்டு போட்டுறக்கூடாது. நான் தர்மமாக வாழ்கிறேன் அப்படிங்கிற பேரில் தர்மத்தை மற்றவங்ககிட்ட எதிர்பார்த்து என்ன பண்ணிடுவோம்? நிம்மதியை தொலைச்சிடுவோம். தர்மம் எனக்கு மட்டும், நான் தர்மமாக இருப்பேன், ஆனால் மற்றவங்க தர்மமாக இருந்தால் தான் நான் வந்து நிம்மதியாக இருப்பேன். அது ஏன்னா அந்த நம்ம சித்தசுத்தி நமக்கு வேல்யூஸை நம்ம கல்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை நம்ம க்ராஸ் பண்ண வேண்டி வரும் நமக்கு. அதனால தான் நம்ம எல்லாத்தையும் விஸ்வரூபமாக நம்ம பார்க்க பழகணும். நமக்கு வந்து தர்மமும் விஸ்வரூபம், தர்மமும் அதர்மமும் ரெண்டுமே பகவானாக நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன நமக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கணும் அந்த ஒரு தாகம் இருக்கும்போது எதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துடும். நம்மக்கிட்ட என்னமோ இன்னும் பண்ணணுமோ, நம்ம இன்னும் என்ன நம்ம இப்படி இப்படியே இருக்கோமே அப்படின்னு ரொம்ப கில்ட்டியாக நமக்கு வர தொடங்கும். அப்போ அந்த நேரம் தான் நம்ம இதை படிக்கிறோம் பூஸ்டப் பண்ணுறதுக்கு மாதிரி. நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இதை நீ ஒழுங்காக புரிஞ்சிக்கோ அப்படிங்கிறது மாதிரி கரெக்டாக வித்யாரண்யர் நமக்கு எடுத்து கொடுக்குறாரு. இப்போ நமக்கு இது வந்து யுக்திக்கே பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டார். இனி அடுத்து 83 இன்னொரு ஒரு பூர்வ பட்சம் வரும். ஒரு பூர்வபக்ஷி வந்து ஒரு நியாயமான கேள்வி கேட்குறான். நான் வந்து அதாவது பிரம்மமோ நிர்குணம், உபாதியே இல்லாதது. அந்த உபாதியே இல்லாத பிரம்மனை பற்றி எப்படி அபரோக்ஷ ஞானம் வர முடியும்? நமக்கு எல்லா ஞானமுமே உபாதிகளோட கூடினதை தான் வச்சு தான் நமக்கு வந்து ஞானம் கிடைக்கிது. நமக்கு உபாதியே இல்லாத பிரம்மனை பற்றி எப்படி அபரோக்ஷ ஞானம் சித்திக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஒரு நியாயமான கேள்வி. ஏன்னா நமக்கு இங்கே தான் நமக்கு அதை எப்படி அபரோக்ஷமாக இருக்குது வந்து அதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னு நிஜமாவே புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்டை கேட்குறேன். ஏன்னா உபாதி இல்லை, அதான் எதை வச்சு எதை புரிஞ்சிக்கிறது, எப்படி புரிஞ்சிக்கிறது? புரிஞ்சுக்கோ, புரிகின்ற விருத்தின்னு சொல்கிறேன், எதை வச்சு எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ 83 இந்த விசாரம் போயிட்டுருக்கு நமக்கு. 83 86 நினைக்கிறேன், நான் பார்த்துட்டு வரேன். 83 இந்த விசாரம், சாரி கரெக்ட் தானே? இப்போ 83 அந்த கரண சம்பின்ன போதோ ஜீவோ பராக்ஷதாம் அர்ஹத் பாத்திஸ். அதில் வந்து சத்பாவாத்னு வரணும், அந்த இடத்துல சந்தி, சத்பாவாத் ந தூன் வரணும். அர்ஹத் பாதி சத்பாவாத்
நது பிரம்மானுபாதிதஹ அந்தఃகரண சம்பின்ன போதோ ஜீவோபரோக்ஷதாம் அர்ஹத் பாதி சத்பாவாத் நது பிரம்மானுபாதிதஹ. இப்போ அந்த கரணத்தை ஜீவனுக்கு வந்து அந்த கரணம் உபாதியாக இருக்கின்றது. அதனால நான் ஜீவன் நம்மளால் சொல்ல முடியுது. நான் மனசுங்கிற உபாதி இருக்கிறதுனால நான் வந்து ஜீவன் நம்மளால் சொல்ல முடியுது. பிரம்மனுக்கோ உபாதியே கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி பரோட்ச ஞானம் உண்டாக முடியும்? அதுதான் பூர்வபக்ஷம். இப்போ அதை பிரிச்சிருவோம். அந்த கரண சம்பின்ன போதக. அந்த கரணம்னா சூக்ஷ்ம சரீரத்தோடு, சம்பின்ன சேர்ந்துள்ள, சூக்ஷ்ம சரீரத்தோடு சேர்ந்துள்ள இணைந்துள்ள, போதக ஞானஸ்வரூபமான ஜீவன், சூக்ஷ்ம சரீரத்தோடு இணைந்துள்ள ஞானஸ்வரூபமான ஜீவன் அபரோக்ஷதாம். அபரோக்ஷதானா அபரோக்ஷமாக புரிந்து கொள்வதற்கு. இப்போ ஜீவன் வந்து அந்த கரணத்தோடு இணைந்து உள்ளதால் அவனை நம்ம என்ன அபரோக்ஷமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அருகத்தினா அருகதை உடையவனாக இருக்கின்றான். பாதி, அர்ஹத் பாதி. சத்பாவாத், சத்பாவாத்னா இருக்கும் காரணத்தினால். அர்ஹத் பாத்தினா அருகதை உடையவனாக. அர்ஹத் பாதி அருகதை உடையவனாக, சத்பாவாத் இருக்கும் காரணத்தினால். நது பிரம்ம அணு உபாதிதஹ. நது பிரம்ம அணு உபாதிதஹ. பிரம்மனுக்கோ உபாதிகள் இல்லை. உபாதிகள் இல்லை. பிரம்மனுக்கு உபாதியே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அதனை அபரோக்ஷமாக புரிந்து கொள்ள முடியும்? உபாதி இல்லை அப்படின்னா அதை ஒரு விதத்தில் என்ன பண்ண முடியாது, அணுக முடியாது. இப்போ தண்ணி வேணும்னு கேட்குறேன் நான். தண்ணி வேணும்னா வெறும் தண்ணியை கொண்டு வர முடியாது. டம்ளரோடு சேர்த்து தான் என்ன பண்ண முடியும், தண்ணியை கொண்டு வர முடியும். இப்போ தண்ணிக்கு ஒரு இது தேவைப்படுது. அது மாதிரி ஒரு புரிந்து கொள்வதற்கு ஒரு உபாதி இருந்தால் தான் அதை புரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து ஜீவனுக்கு வந்து அந்த கரணம் இருக்கிறதுனால நான் ஜீவன்கிறது நமக்கு புரிகின்றது நமக்கு. இப்போ இதை வந்து எப்படி அபரோக்ஷமாக புரிந்து கொள்வது அப்படிங்கிற பூர்வபக்ஷம். இப்போ இது நமக்கு ரொம்ப நியாயமான கேள்வி. அவன் கேட்குற நியாயமான கேள்வி வந்து உபாதிகளற்ற பிரம்மனை எவ்வாறு அபரோக்ஷமாக நாம் புரிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ இதனுடைய பதில் என்ன அப்படின்னா, ஆமாம் டம்ளரோட சேர்த்து தான் நமக்கு. ஆமாம். இப்போ வெறும் உபாதி இல்லாமல் இப்போ பிரம்மன் இப்போ வந்து நமக்கு ஜீவன் வந்து அந்த கரண சம்பின்ன அந்த ஆத்மானாத்ம கலவையாக இருக்கிறதுனால நம்மளால் வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியுது. மனசுக்கு வந்து அகம், அந்த நம்மளுடைய இதெல்லாம் புரியுது நமக்கு. மனசில் வந்து அகம் ஜீவக அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து உண்டாகிட்டது நமக்கு. இப்போ நிருபாதிகமான அந்த பிரம்மனை வந்து எப்படி நம்ம வந்து நான் ஜீவன் நான் சொல்கிறேன், அது மாதிரி நான் பிரம்மங்கிறது எப்படி நான் அபரோக்ஷமாக அனுபவிக்க முடியும்? உபாதியே இல்லையே. அது எப்படி நம்மளும் அதுதான் தடவிக்கிட்டே இருக்கோம். எப்படி ஸ்பேஸு அப்படி என்னது முதல்ல ஆரம்பத்தில் நமக்கு லைட்டா சப்தமா அதுவா இதுவா என்ன பண்ணுறோம் நம்ம? ஏன்னா இந்திரியத்தை விஷயமான விஷயங்களையே பார்த்து இந்திரியத்துக்கு அவிஷயமான ஒன்றை நான் எப்படி கிரகிப்பது அப்படின்னு கேட்குறான். எப்படி இதை நான் கிரகிப்பது? அபரோக்ஷமாக இருந்தால் நமக்கு அது எப்படி, எனக்கு இது பிரத்யட்சமாக எனக்கு பிரயோஜனம் வரணும் இல்லையா? நமக்கு சாட்சாத்காரம்ங்கிறது அது உபாதியோடு இருக்கிறத தான் என்னால் வந்து என்ன பண்ண முடியும், கிரகிக்க முடியும், நமக்கு சாட்சாத்காரம் பண்ண முடியும். உபாதியே இல்லாததை நான் எப்படி போய் நமக்கு, ஏன்னா இதுதான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட். இப்போ நமக்கு இது ஒரு நியாயமான கேள்வி அப்படின்னு. இப்போ இதில் எனக்கு பதில் என்னவா வருது அப்படின்னா,
இது நமக்கு ரெண்டு விதத்தில் பிரித்து பார்க்கணும். நமக்கு வந்து உபாதி என்பது நமக்கு இந்த சரீரம் விதேக முக்தி அடையிறது வரைக்கும் உபாதி வந்து கண்டிப்பாக இருக்கும். நமக்கு உபாதி இல்லாமல் வந்து நமக்கு இருக்காது. உபாதிகள் இருக்கும். வியாவகாரிக திருஷ்டியில் பிரித்து பார்க்கணும். பிரித்து பார்க்கணும். வியாவகாரிக திருஷ்டியில் தான் நம்ம இதை பேச முடியும். பாரமார்த்திக திருஷ்டியில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும். வியாவகாரிக திருஷ்டியில் நம்ம உபாதிகளோடு இருப்பதை தான் நாம் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படிங்கிறோம். இப்போ ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல வந்து பேர் தெரியல. இப்போ கண்ணாடி போட்டிருக்கிறவங்க வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். கண்ணாடி போடாதவங்க வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த உபாதியை இல்லாமல் இருப்பதை நம்ம அதையே ஒரு அடையாளமாக வச்சுக்க முடியும். அப்போ எதனிடம் உபாதிகள் இல்லையோ அதுதான் நீ. ஆமாம், எதனிடம் உபாதிகள் இல்லையோ அதுவே ஒரு உபாதி. ஏன்னா உபாதியை வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா உபாதிங்கிறதுக்கே நிறையா மீனிங் இருக்குது. நான் போய் டிக்ஷனரி எடுத்து நோண்டுனேன். உபாதினா வரம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, குணம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, தகுதின்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஒரு வரம்பிற்கு உட்பட்ட துணை. இப்போ நம்ம அந்த ஒரு டம்ளர் உபாதின்னு சொல்கிறோம், நம்ம தேகம் உபாதின்னு சொல்கிறோம், மனம் உபாதின்னு சொல்கிறோம். இப்போ இது உபாதியே இல்லாததே ஒரு உபாதி. அப்போ இந்த குறியீடு அதுதான் நம்ம சொல்கிறோம், நேத்தி நேத்தி, இது வல்ல இது வல்ல. அதான் நம்ம சொல்கிறோம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டின்னா என்ன மிச்சம் இருக்கோ அதுதான். அப்படி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதை புரிஞ்சிக்க முடியும். அப்போ உபாதியே இல்லாத பிரம்மனை, உபாதி இல்லைங்கிற அந்த அந்த ஏன்னா உபாதி இருக்குது அப்படின்னா என்ன ஆயிரும், அதுக்கு குணம் வந்ததாயிரும். இப்போ அதனுடைய குணங்களே இல்லைங்கிறது தான் அதனுடைய குணம், நிர்குணம். அதுக்கு உபாதியே இல்லைங்கிறது தான் அதனுடைய உபாதி. அதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இதில் 84 சொல்கிறாரு, பிரம்மத்தை புரிவதற்கு உபாதி உள்ளது அப்படின்னு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஓப்பனாக சீக்கிரட்டெல்லாம் சொல்லிட்டேன். வந்து உபாதியே இல்லைங்கிறத ஆன்சர். உபாதியே இல்லைங்கிறதே ஒரு உபாதியாக நம்ம ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம். உபாதிங்கிற அந்த இடத்துல ஒரு அடையாளம், ஒரு குறியீடு. அப்படி நம்ம பிரம்மத்தை புரிய வைப்பதற்கு உரிய ஒரு குறியீடாக அதையே நம்ம எடுத்துக்கலாம். எதனிடம் உபாதி இல்லையோ, ஒரு பதம் வரும் நமக்கு இந்த பஞ்சீகரண தியானத்தில் வரும், பிரபஞ்ச உபசமம்னு நமக்கு இதில் வரும், நமக்கு மாண்டூக்கிய காரிக்கையிலே மாண்டூக்கிய உபநிஷத்துலேயே வரும். பிரபஞ்ச உபசமம்னு ஒரு பதம் வரும். எதனிடம் பிரபஞ்சம் இல்லையோ அதுவே பிரம்மம். பிரபஞ்சம் எதனிடம் இல்லையோ, அப்போ இல்லாமையையும் நம்ம ஒரு உபாதியாக எடுத்துக்கிடுறோம், அபாவத்தையும் நம்ம ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம். இப்போ 10 வீடு இருக்குது, எந்த வீட்டில் மரம் இல்லையோ அதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இல்லாமையும் என்னவா எடுத்துக்கலாம், நம்ம ஒரு உபாதியாக இருக்கலாம். அப்போ அதான் நம்ம மனோபுத்தி அகங்கார சித்தாணி நாகம். பிரம்ம தியானம். ஜங்கமம் பராபரமே பராபரமே நம்ம படிக்கிறோம்ல, பரமாகவும் அபரமாகவும் இருக்கிறது பராபரம் பராபரமே பராபரமேன்னு படிக்கிறோம். பரமாகவும் அபரமாகவும் இருக்கின்றார். இப்போ இப்போ பிரம்மத்தை புரிவதற்கு உபாதி உள்ளது. 84 சாரம் வந்து பிரம்மத்தை புரிவதற்கு உபாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வந்து வாசிட்டோமா? ஆமாம், குணமே இல்லைங்கிறத குணம், அதனுடைய குணம். வாசிட்டோமா? 84 வாசிக்கல. நைவம் பிரம்மத்வபோதஸ்ய
சோபாதி விஷயத்வதः யாவத் விதேஹ கைவல்யம் உபாதேர் அனிவாரணாத் நைவம் பிரம்மத்வபோதஸ்ய சோபாதி விஷயத்வதः யாவத் விதேஹ கைவல்யம் உபாதேர் அனிவாரணாத் ந ஏவம். ந ஏவம்னா அவ்வாறு அல்ல. எவ்வாறு அல்ல? பிரம்மத்துக்கு உபாதி இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா கடைசியில் முடிக்கும்போது நது பிரம்ம அணு உபாதிதகன்னு முடிச்சார். பிரம்மனுக்கு உபாதியே இல்லையே, அதை எப்படி அபரோக்ஷமாக புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் சொல்ல முடியாது. ந ஏவம் அப்படிலாம் கிடையாது. பிரம்மத்துவ போதஸ்ய, பிரம்மத்துவ போதஸ்யனா பிரம்மத்தின் தன்மையை அறிந்து கொள்ள, பிரம்மத்தின் தன்மையை அறிந்து கொள்ள சோபாதி விஷயத்வதः. சோபாதினா உபாதியுடன் கூடியிருக்கும் தன்மை, உபாதியுடன் கூடியிருக்கும் விஷயத்வதகன விஷயீகரிக்கும் தன்மை. பிரம்மத்தை விஷயீகரிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும். வியாவகாரிக்கமாக அது நல்லா புரிஞ்சுக்கணும். பாரமார்த்திகத்தில் நமக்கு விஷயீகரிக்கிறதுக்கு விஷயம் ஒன்றுமே கிடையாது. நமக்கு வியாவகாரிக்க லெவலில் நம்ம சொல்லும்போது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சோபாதிக விஷயத்வதக உபாதியுடன் கூடியிருப்பதாக விஷயீகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நீ சொல்வது மாதிரி கிடையாது. பிரம்மத்துக்கு உபாதி இல்லைன்னு கிடையாது. அதுக்கு புரிஞ்சு கொள்வதற்கு, விஷயீகரிப்பதற்கு, அதை புரிந்து கொள்வதற்கு ஒரு உபாதி இருக்கு, ஒரு டெக்னிக் இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு. அபரோக்ஷமாக உபாதி இல்லாத பிரம்மனை புரிந்து அபரோக்ஷமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு டெக்னிக் இருக்கு. யாவத் விதேக கைவல்யம். யாவத்னா எதுவரை, எதுவரை உனக்கு விதேக கைவல்யம், எப்போ உனக்கு விதேக முக்தி வருமோ அது வரைக்கும் உபாதேகே, அந்த இடத்துல ஒரு சந்தி இருக்கு, உபாதேகே அனிவாரணாத், அது வரைக்கும் உபாதியை நீக்க முடியாது. அது வரைக்கும் உபாதியை நீக்க முடியாது. வியாவகாரிக திருஷ்டியில் உபாதி என்பது எப்போ கடைசி வரைக்கும் இருக்கும் நமக்கு. நம்ம என்னது கடமும் ஒன்றும் என்னது என்னது விதேக முக்திக்கு என்ன டீச்சர் வரும் நமக்கு? ககனம் ஒன்று ஆனார் போல. அப்போ அந்த அந்த உபாதி விதேக முக்தியில தான் போகின்றது. அது வரைக்கும் உனக்கு உபாதி கண்டிப்பாக இருக்கும். உடல் எனும் உபாதி போன உத்தரம் ஜீவன் முக்தர். அகம்புறம் இன்றி நின்ற படி திகழ் விதேக முக்தி அடைந்திருப்பர் என்று. இப்போ நமக்கு பிரம்மத்தை புரியதுக்கு உபாதி உண்டு அப்படின்றாரு. இப்போ அடுத்து 85ல் உபாதேகே அனிவாரணார். உபாதியை அதுவரை உபாதியை நீக்க முடியாது. நிவாரணம்னா நீக்கிறது, அநிவாரணம்னா உபாதியை அநிவாரணம், நிவாரணம்னா நீக்குவது, அதை நீக்க முடியாது. விதேக முக்தி அடையும் வரை அந்த உபாதியை நீக்க முடியாது. இப்போ 85ல் சொல்கிறாரு, அந்த கரணம் இல்லை என்பதே உபாதி. நம்ம அடுத்த கிளாஸில் கூட நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போயிட்டுருக்கு நமக்கு இதில் முக்கியமாக 2 விஷயம் பார்த்துருக்கோம். பரோட்சம் அபரோக்ஷம்னு நம்ம பிரித்தோன்னா, ஞானத்தில் பரோட்ச ஞானம் எனக்கு வாச்சியார்த்த சப்தத்தினால வருது. அதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணி நீ போய் அபரோக்ஷமாக பார்க்க போகிற அப்படின்னா ஜீவனே பரோட்சமாயிருவான். அப்போ முதலுக்கே மோசமாயிரும் அப்படின்னு அது ஒன்று பார்த்துருக்கோம். இப்போ 2வது ஒரு முக்கியமான பூர்வபக்ஷம் போட்டிருக்காரு. அபரோக்ஷமான உபாதிகளற்ற அந்த பிரம்மனை எப்படி நீ அபரோக்ஷமாக புரிந்து கொள்ள முடியும்? அதுக்கு உனக்கு உபாதியே இல்லையே, அதை எப்படி புரியுறது அப்படின் போது, அதுக்கு உபாதி இருக்குது, பிரம்மத்துக்கு உபாதி இருக்குது அப்படின்னே ஒரு ஷாக் ஆகும் நமக்கு. என்னது பிரம்மத்துக்கு உபாதி இருக்கா? உபாதியே இல்லை என்கின்ற ஒரு உபாதி இருக்குது. அந்த குறியின் மூலமாக நமக்கு இங்கே தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். நம்ம
எதனால் நமக்கு இது புரிய மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ நமக்கு எதையோ அடையணும், எதையோ பார்க்கணும் அப்படி நமக்கு இருக்குது. இப்போ எதுவுமே இல்லாதது தான் பிரம்மன். எல்லாத்தையும் நீக்குவது தான் நமக்கு இங்கே பண்ண வேண்டியது. அது எதுவுமே இல்லாததாக இருக்கின்றது. அது எப்பவும் இருக்கின்றது. அப்போ நாம ரூபங்கள் அற்றதாக இருக்கின்றது. எப்படி நமக்கு நகையும் தங்கமும் அதிலே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த டிசைனு எல்லாத்தையும் விட்டுட்டோன்னு அதை மட்டும் பார்க்குறோம். நம்ம தேகோபி சின்மயக நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் சுற்றி சுற்றி வரும்போது நமக்கு எந்த உபாதியும் அற்றது என்பதை உபாதி இருக்கும்போதே உபாதி அற்றதாக புரிஞ்சுக்கிறோம். அதுதான் அங்கே நமக்கு உபாதிகளோடு கூடி நம்ம விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே உபாதிகளை, ஏன்னா உபாதி கடைசி வரைக்கும் இருக்க போகுது. இந்த உபாதிகளோடு இருக்கும்போதே நான் உபாதிகள் இல்லாதவன்னு அதை என்ன பண்ண போகிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். எப்படி நகை தங்கம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ, இந்த நாமரூபம் எல்லாம் கற்பனைன்னு புரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி இந்த உபாதிகளோடு கூடி இருந்தாலும் நான் நிருபாதிக அப்படின்னு அதன் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், இதை புரிஞ்சு கொள்ள முடியும். ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இன்னும் இதை இன்னும் 4 ஸ்லோகம் போதுங்கிறாரு. நம்ம அடுத்த கிளாஸில் இன்னும் நம்ம நல்லா விரிவாக பார்ப்போம். ஆமாம், ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம அடுத்த வாரம் வரைக்கும் இதை தியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம சும்மா கேட்டோம், இது கேட்டு படித்தோம், புரிஞ்சோம், நோட்ஸ் எழுதணும் அப்படிங்கிற கிளாஸ் கிடையாது. இதெல்லாம் நம்ம இந்த விஷயத்தையே நல்ல தியானம், நம்ம இதையே நம்ம தியானத்தில் எடுத்து இதையே ஒரு பிரார்த்தனையாக, எனக்கு புரியலன்னா எனக்கு இதை புரிய வை, எனக்கு இந்த இது எனக்கு உள்வாங்கிற நம்ம வித்யாரண்யரை தவிர வேறு யாரும், ஏன்னா அவர் தான் இதனுடைய கிரந்த கர்த்தா. அவர் தான் இப்போ எத்தனை பேர் அவர்கிட்ட டவுட்டு கேட்டிருப்பாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் டவுட்டு கேட்குறோன்னு. எத்தனையோ பேர் அவர்கிட்ட கேள்வி கேட்டனால தானே அவர் இந்த மாதிரி எழுதியிருக்காரு நமக்கு. அப்போ நமக்கு அகம் நிருபாதிக்க, அப்போ உபாதி இல்லாத அந்த பரம்பொருள் நான் அப்படிங்கிறது நம்ம அதை எப்படி விஷயீகரிக்க போகிறோம் நம்ம. இப்போ இது நமக்கு கேட்குற விஷயம் கிடையாது. இது நம்ம நல்லா இதை நல்ல தியானம் பண்ண வேண்டிய விஷயங்கள், நல்ல ஆழ் மனசில் நம்ம நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன. ஆமாம், ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வியாபாரிக்கிறதுல சொல்கிற மாதிரி நமக்கு எல்லா பொருளையும் சேர்த்து கொடுக்கும். ஆனால் நான் நிஜமாக சொல்கிறேன் ஆனந்தி, நான் புகழுக்காகவும் பொருளைக்காகவும் சொல்லலை. நம்மக்குள்ள இவ்வளவு கருத்துக்களை எனக்கு எண்ணற்ற நிறைய மாற்றம். ஏன்னா சேர்ந்து சேர்ந்து இருந்து இந்த ராகத்வேஷம் இது நம்மளை அன்னன்னைக்கு உள்ள பலனை அன்னன்னைக்கே வெட்டிடுது மேற்கொண்டு நடக்க முடியல. ஏன்னா அதிலேயே மனசு தோய்ந்து போயிருக்கு இல்லையா. இது வேண்டாம் வேண்டாம் அந்த சொல்கிற தியானத்திலேயே அத்தனை கருத்துக்களும் வந்தாலும் அதிலே இருந்தாலும் இந்த பாடம் சொல்லத்தில் ஒன்று மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குது. அதுதான் நமக்குரிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த இறைவனுக்கும் நன்றி. இந்த நன்றி வாயாலெல்லாம் சொல்ல முடியாது, நாம் அனுபவத்துக்கு கொண்டு வரணும்.